முன்னொரு காலத்தில் ஒரு மான் இருந்துதான். இந்த மான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்துதான். ஸோ அது எனி டைம் குட்டி போடணுங்கிற ஸ்டேஜில் இருக்கப்போ அது ஒரு ஈவினிங் டைமா அந்த காட்டில் ஒரே இருட்டாகவும் மின்னல் வெட்டிட்டும் இருந்துதான். அந்த மின்னல் வெளிச்சத்தில் காட்டு தீ பரவிடுச்சான் அந்த காட்டில். அப்போது அந்த மான் செய்வதறியாது என்ன செய்யலாம்னு தெரியாமல் ஓடிட்டு ரிவர் சைடு போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்ததான். அப்போ தண்ணி குடிக்கிறப்போ கீழே தண்ணியில் தன்னோட ஃபேஸை பார்க்குறப்போ சைட்டில் ஏதோ ஒரு புஷ் புதர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு ஹண்டர் வந்துட்டு இந்த மானை குறி வச்சு எய்ம் பண்ணிட்டு இருந்தானா. இதை பார்த்தோன்னே அதுக்கு ஒரே பயமாயிடுச்சான். மறுபடியும் அது தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்போ ரைட் சைடில் இருந்தும் இதே மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுதான். என்னன்னு சொல்லி ரைட் சைடு புதர்கிட்ட பார்க்குறப்போ அங்கே ஒரு லயன் வந்துட்டு இதை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்ததான். இப்போ அந்த மானுக்கு ரைட் சைடு வந்துட்டு லயன் இருக்குது, லெஃப்ட் சைடு வந்துட்டு அந்த ஹண்டர் இருக்கான், காட்டில் தேர்ட் சைடு வந்துட்டு பற்றிக்கிட்டு இருக்கு தீ. ஆனால் அந்த பாண்டே அதால் தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா அந்த குளத்துல சுற்றி ஃபுல்லாக க்ரொக்கடைல்ஸ் இருந்துதான். ஸோ இதுக்கு 4 சைட்ஸுமே அதோட லைஃபே என்ன ஆகுது, ஒரே டெத்தோட கன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால நம்ம எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு இறப்பு உறுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுச்சான். சரி, நம்ம எதை வந்தாலும் நம்ம என்ன செஞ்சாகணும், ஃபேஸ் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த மானால் ஓடவும் முடியாது, அப்படி தானே அதை நிறமாத கர்ப்பிணிங்கிறதுனால அது ஓடவும் முடியாது. ஸோ அதை என்ன பண்ணுச்சா, சரி எதை வந்தால் நம்ம ஃபேஸ் பண்ண தயாராகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுல போய் மறுபடியும் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுதான். தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கப்போ அப்போ திடீர்னு அந்த மின்னல் லைட்னிங் பட்டப்போ அந்த ஹண்டர் வச்ச எய்ம் வந்து அந்த லைட்னிங்கில் மிஸ் ஆகி அது பக்கத்தில் இருக்க ஆப்போசிட் சைடில் இருக்க அந்த லைன் மேலே பட்டுருச்சான். உடனே லைனுக்கு வந்துட்டு ரொம்ப கோபம் வந்துருச்சான். ஆஹா, அந்த வேட்டைக்காரன் நம்மளை குறி வச்சுட்டான்னு சொல்லிட்டு உடனே அந்த வேட்டைக்காரனை துரத்திட்டு இந்த லைன் மூவ் ஆச்சோம். இப்போது ரைட் சைடும் லெஃப்ட் சைடுக்கும் அந்த டீருக்கு வந்துட்டு இருந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. அந்த டைம் திடீர்னு வானத்தில் லைட்னிங் வந்தால் என்ன வரும், மழை வரும் இல்லையா. அந்த நேரம் காட்டில் மழை வந்ததுனால அந்த காட்டு தீயும் அணைஞ்சு போச்சான். இப்போது அந்த மானுக்கு வந்துட்டு 3 சைட்ஸுமே சேஃபான ஜோனுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மான் என்ன பண்ணுச்சா, ஒரு சேஃபான இடத்துக்கு போய் 3 அழகான மான் குட்டிகளை ஈன்றெடுத்துச்சான். இந்த ஸ்டோரியில இருந்து என்னன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வருதோ, சுற்றி சூழ நம்மளுக்கு 4 பக்கமும் ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே நம்ம எதிர்நோக்க தைரியமாக இருக்கணும். ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தோம்னா எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேயா? தேங்க்யூ.